கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் மேத்யூ. நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இதை நீங்கள் என்னோடய சாட்சியாக கூட எடுத்துக்கலாம். என்னென்னா, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நம்ம சர்ச்சில் ஒரு அண்ணா இருந்தார். அவர் வந்துட்டு மற்ற சர்ச் மெம்பர்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் லாஜிக்கலாக இருப்பார். ஸோ அதனால் எனக்கு அந்த அண்ணா எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த அண்ணா மேலே பயங்கர ரெஸ்பெக்ட். அப்படி ஒரு நாள் நாங்கள் சர்ச் முடிச்சுட்டு வெளில உட்காந்துருக்கப்போ அந்த அண்ணா வந்து எங்கள்கிட்ட பேசினார். மேத்யூ, ஏன்டா சோகமாக இருக்கிற? அவன் என்னைக்குனா சந்தோஷமாக இருந்திருக்கான். எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இப்படியே இருக்கிறான். அப்படி என்னடா அவனுக்கு பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் ப்ரேயர் பண்ணு, எல்லாமே சரியாயிடும். அட்லீஸ்ட் அண்ணன் சொல்கிறையாவது கேளுடா. டேய் குமாரா, அவரை நீங்கள் சோகமாக பார்த்துருக்கியா? வாழ்க்கையில் சோகமே இல்லாத ஆள்றா அவர். அவரை மாதிரி சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் டெய்லி ப்ரேயர் பண்ணலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கா? மேத்யூ, ஓகேவா? இப்போ எல்லாமே எது இருந்தாலும் ப்ரேயர் பண்ணு, எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? பாய்டா. அவர் இப்போவும் பார்த்தியா எவ்வளோ ஜாலியாக இருக்காருன்னு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. எல்லாமே ப்ராக்டிக்கலாக பேசுகிற மனுஷன் எப்போவுமே ப்ரேயர் பண்ணால் எல்லாமே சால்வ் ஆகிடும், ப்ரேயர் பண்ணால் எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்போ தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னடா வேலை என்னாச்சு? அதுக்கேட்ட மூஞ்சி இப்படி வச்சுக்கிற? இதெல்லாம் உனக்கு புதுசா? எப்பவுமே நடக்கிறது தானே. ஆமா புதுசு தான். அப்ப என்ன பண்ணணும்? நான் மக்கு பையன்லாம் இல்லை, நல்லா தான் படிப்பேன். நான் அவ்வளோ பண்ணியும் எனக்கு வேலை இல்லைன்னு இருந்தப்போ எனக்கு என் கோவம் நியாயமாக தெரிஞ்சுது. போச்சுடா, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க போல கெவினோட இந்த மாதிரி எனக்கு ரிஜிஸ்டர் லெட்டர் வந்துச்சுன்னு. எப்படி சொல்கிற? தோ வசனம் அனுப்பியிருக்காரு பாரு. எங்க காமி? ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். டேய், யூத் மீட்டிங் கூப்பிட்டுருக்காரா 7 மணிக்கு? நீ என்னடா உள்ள இருந்து வர போல? எங்க கெவின் கூப்பிட்டானே யூத் மீட்டிங்க்கு. அவருக்கு என்ன, அவர் சந்தோஷமா இருப்பாரு, அவர் போவாரு. நான் அப்படியா? சந்தோஷமா இருப்பானா? இங்க வந்து உட்காரு. உனக்கு அவனை பத்தி என்ன தெரியும்? அவன் சந்தோஷமா இருக்கான்னு சொல்ற. யாரா சொன்னது அவன் லைஃப்ல அவன் கஷ்டப்படவே இல்லைன்னு சொல்லிட்டு? அவன் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? அவன் குழந்தையா இருக்கும்போதே அவங்க அப்பா இழந்துட்டான். அவங்க அம்மா அவனை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவன் அந்த கஷ்டத்துலேயும் வந்து அவன் குழந்தையா இருக்கும் போதே அம்மா எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி பையன். அவன் 10th படிக்கும் போது அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ கூட அவங்க அம்மா அவன் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, பா நீ என்னைக்கு இருந்தாலும் படிப்பை விட்டுறாதப்பா அப்படின்னு அவங்க அம்மா அவன்கிட்ட சொன்னாங்க. அப்போ கூட அவன் அந்த வயசில் என்ன சொன்னா தெரியுமா? அம்மா இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா அப்படின்னு சொன்னான். அவனுக்கு படிப்பே வரலனாலும் கஷ்டப்பட்டு அவன் அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் அவ்வளோத்தையும் படித்து முடித்தான். அவன் 12th படிக்கும் போது பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்போ கூட அவன் அட்டம் வச்சுட்டான். சரி எங்கள் அம்மா 10th படிக்கும் போது சொன்னாங்களே, நான் என்னதான் இருந்தாலும் படிப்பை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு வார்த்தைக்காக அவன் ஃபெயில் ஆன அந்த 12th திருப்பி அட்டெம்ப்ட் எழுதினான். கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணான். அதுக்கப்புறமா அவன் வேலையில் ஒரு நல்ல பொசிஷன் வந்தான். நீ எப்படி அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிடுவேன் அவன் எந்த கஷ்டமும் படலை, எதுவுமே அவனுக்கு இல்லைன்ட்டு? உனக்கு அட்லீஸ்ட் இப்போ நாங்கள் இருக்கோம், அவனுக்கு யாராச்சும் இருக்காங்களா நல்லது கெட்டது என்னாச்சும் சொல்கிறதுக்கு? நீ எப்படி அவனை அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிடுவேன்? நான் அந்த அண்ணா முன்சிச்சு ஒரு நாள் கூட பார்த்தே இல்லை. எங்கள் அம்மா ஒரு கதையை சொன்னப்போ கூட சி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நான் அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம மன நிம்மதிக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அன்றைக்கி அண்ணா கூப்பிட்ட யூத் மீட்டிங் நான் போனேன், ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அப்போது என் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடச்சிது. அந்த நிம்மதி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எதனா ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னென்னா கடவுள் காரணமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதையுமே அலோவ் பண்ண மாட்டார். இது வரைக்கும் அதுக்கப்புறமா ஒரு 5 கம்பெனி என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்போலாம் நான் சொந்தே போல. ஆனால் நேற்று இதை விட என்னை ரிஜெக்ட் பண்ண கம்பெனிலாம் விட ஒரு பெட்டரான கம்பெனியில் எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ண 4-5 கம்பெனியில் வந்துட்டு எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருந்துச்சுன்னா நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன். என்னடா ஆஃபர் லெட்டர் வந்துச்சேன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்கிறானேன்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி எங்கள் அண்ணா வந்திருக்காரு, அதனால தான் நான் வந்துட்டு சாட்சி சொல்கிறேன்.